என் அன்பான ஒளியின் ஓசை குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒளியும் நம்பிக்கையும் புதிய தொடக்கங்களும் மலரட்டும் என்று இதயம் கனிந்த வாழ்த்துக்களுடன் உங்களை வரவேற்கிறேன். இது ஒரு சாதாரண ராசி பலன் அல்ல. இது உங்கள் ஆத்மாவின் ஆற்றலை புரிந்து கொள்ள ஒரு ஆன்மீக வழிகாட்டல். ஒவ்வொரு வாரமும் இந்த ராசி பலன் உங்கள் மனதிற்கு ஊக்கம் தரும் ஒளியாய் மாறட்டும். வாழ்க்கையின் சவால்கள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நம் இந்த யூடியூப் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக என்னுடன் இருப்பவர்கள், புதியதாக இணைந்த அன்பர்கள், இன்னும் வரவிருக்கும் எதிர்கால நண்பர்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த நன்றிகள். உங்களுடைய அன்பு கமெண்ட்டுகள், பாசம், இதுவே இந்த சேனலின் உயிர். சரிங்க, இந்த வார ராசி பலனை பார்க்கலாம். முதலாவதாக மேஷம். துணிச்சலாக முன்னேறும் மேஷராசி நேயர்களே, அடுத்த 7 நாட்கள் உங்கள் வாழ்வில் அமைதி, நம்பிக்கை மற்றும் மன நிறைவை தரும் சிறப்பான காலமாக அமைந்திருக்கிறது. கடந்த வாரங்களில் இருந்த மன குழப்பங்களும் குழப்பமான சூழல்களும் மெதுவாக விலகி இப்போது உங்கள் வாழ்வில் புதிய அமைதி, இணக்கம் மற்றும் சந்தோஷம் மலரப்போகிறது. குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி பெருகும். நீண்ட நாட்களாக இருந்த மன தூரங்கள் குறைந்து நெருக்கம் திரும்பும் நேரம் இது. திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் மீண்டும் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வார்கள். திருமணமாகாதவர்கள் நல்ல பொருத்தமான வாழ்க்கை துணை பற்றிய செய்திகளை கேட்கலாம். தொழில் மற்றும் வேலை பகுதியில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கான மாற்றம், அதாவது டிரான்ஸ்பர், ரீலொகேஷன், ப்ராஜெக்ட் ஷிஃப்ட் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றமாக மாறும். நீண்ட நாள் உழைப்பிற்கு பலன் கிடைக்கப் போகிறது. மேல் அதிகாரிகள் உங்களை மதிக்கும் நிலையையும் பெறுவீர்கள். காதல் உறவில் இருந்த மன குழப்பங்கள் தீர்ந்து புரிதல், அமைதி அதிகரிக்கும். உண்மையான உறவுகள் உறுதிப்படும். மாணவர்கள் தங்கள் கவனத்தை மீண்டும் சரியான திசையில் செலுத்துவார்கள். பாடங்களில் ஆழமான புரிதல் வரும். குறிப்பாக குழு வேலைகளில் நல்ல பெயர் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ கலர். இது உங்களுக்கு மன அமைதியையும் தெளிவையும் வழங்கும். எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரம், தினமும் காலை ஒரு கிண்ணம் தண்ணீரில் சிறிது உப்பு கலந்து அதை கையால் தொட்டு எல்லா துன்பங்களும் கரைந்து போகட்டும் என்று நினைத்து வெளியே ஊற்றவும். இது உங்கள் மன அழுத்தத்தையும் எதிர்மறை சக்திகளையும் நீக்கும். 23, 25, 27 நவம்பர் ஆகிய நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இந்த தேதிகளில் மன உறுதி, தன்னம்பிக்கை மற்றும் உள அமைதி உங்கள் சக்தியாகும். உங்கள் வாழ்வின் புதிய அத்தியாயம் இப்போது தொடங்குகிறது. மேஷரே, உங்கள் மகிழ்ச்சி யாராலும் நிறுத்த முடியாது. நிதானமாக முன்னேறும் ரிஷபராசி நேயர்களே, அடுத்த 7 நாட்கள் உங்கள் மனதின் ஆழத்தில் இருந்து புதிய தீர்மானங்கள் எழும் நேரம். நீண்ட நாட்களாக உங்களை சோர்வடைய செய்த ஒரு விஷயம், அது உறவாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது உள் மன குழப்பமாகவும் இருக்கலாம். அதை விட்டு விலகி புதிய திசையில் செல்ல தயாராக இருக்கிறீர்கள். இந்த மாற்றம் ஆரம்பத்தில் சற்று துயரம் தரலாம், ஆனால் இது உங்கள் வளர்ச்சிக்காகவே நிகழ்கிறது. கடந்தவற்றை மறக்க மனதை தயார்படுத்துங்கள். புதிய வாய்ப்புகள் உங்கள் பக்கம் வர தயாராக உள்ளன. திருமணமான ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் உறவில் பேசாத உணர்வுகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெறுவார்கள். பொறுமையுடன் அமைதியாக நடந்து கொள்ளுங்கள். உறவு நிலையான அமைதிக்குள் செல்வது உறுதி. திருமணமாகாதவர்களுக்கு பழைய நினைவுகளில் சிக்காமல் புதிய உறவுகளுக்கான கதவை திறக்க யூனிவர்ஸ் அழைக்கிறது. வேலை மற்றும் தொழில் துறையில் பண நெருக்கடி இருந்தாலும் உங்கள் கட்டுப்பாடும் நிதானமான திட்டமிடலும் உங்களை நிலைப்படுத்தும். சேமிப்பு முக்கியம், ஆனால் அதே சமயம் மிகுந்த பிதற்றல் வேண்டாம். பணத்தை நியாயமான முறையில் பயன்படுத்தும் பழக்கம் இப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். மாணவர்கள் தங்கள் இலக்கை தெளிவாக புரிந்து உழைப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் சிதறாமல் மெல்ல சென்றாலும் நிலையாக செல்வேன் என்ற நம்பிக்கையுடன் இருப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இது உங்களுக்கு நிலைத்தன்மையையும் மன நிம்மதியையும் அளிக்கும். உங்களுக்கான பரிகாரம், ஒவ்வொரு காலை ஒரு செடி அல்லது மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி என் வாழ்க்கை புதியதாக மலரட்டும் என்று மனதில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு புதிய சக்தியையும் மன அமைதியையும் தரும். முக்கிய முடிவுகள் 22, 24, 26 நவம்பர் ஆகிய நாட்களில் எடுக்கலாம். முடிவுகள் நீண்ட நாள் நன்மையை தரும். ரிஷபரே, இந்த வாரம் விட்டு விடுவதில்தான் விடுதலை. உங்களுக்காக யூனிவர்ஸ் ஒரு புதிய வழியை திறக்கிறது. அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். விளங்கும் எண்ணங்களுடன் சுறுசுறுப்பாக வாழும் மிதுன ராசி நேயர்களே, அடுத்த 7 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவையும்
உணர்வின் ஆழத்தையும் ஒன்றாக கொடுக்கும் அற்புதமான காலம் இது. நீண்ட நாட்களாக நீங்கள் விரும்பிய ஒன்று, அது வேலை வெற்றியாக இருக்கலாம், உறவின் நிம்மதியாகவும் இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட இலக்காகவும் இருக்கலாம், இப்போது நிறைவு பெறப் போகிறது. முழுமை என்ற வார்த்தையே இந்த வாரத்தின் சின்னம். நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்திற்கும் பிரபஞ்சம் ஒரு அழகான ஆம் என்கிற பதிலை தருகிறது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். உங்கள் அன்பும் பரிவும் உறவுகளை இணைக்கும் பாலமாக மாறும். திருமணமானவர்கள் ஒருவரை ஒருவர் சிறப்பாக புரிந்து கொள்வார்கள். காதல் உறவில் மன உணர்வுகள் வெளிப்படும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பது உறவின் வலிமையை கூட்டும். வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு பெரிய அங்கீகாரம், முடிவடைந்த திட்டங்களின் வெற்றி அல்லது வெளிநாடு தொடர்பான ஒரு நல்ல செய்தி வரலாம். இது உங்கள் உழைப்பிற்கான பலனாகும். தன்னம்பிக்கை மற்றும் சமநிலை முக்கியம். உங்களது உணர்வுகள் வழிகாட்டும் வழியே சரியானது என யூனிவர்ஸ் சொல்லுகிறது. மாணவர்கள் தங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெறுவார்கள். போட்டி தேர்வுகள் அல்லது முடிவுகள் நல்லபடி அமையும். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் லைட் பிங்க். இது உங்கள் மனதின் மென்மையையும் ஆனந்தத்தையும் அதிகரிக்கும். உங்களுக்கான எளிய பரிகாரம்: ஒவ்வொரு நாளும் காலை ஒரு கிளாஸ் தண்ணீரில் சிறிது சர்க்கரை சேர்த்து, இனிமை என் வாழ்க்கையில் பெருகட்டும் என்று மனதில் நினைத்து அதை தாவரத்திற்கு ஊற்றுங்கள். இது அன்பையும் அமைதியையும் வளர்க்கும். முக்கிய முடிவுகள் 21, 25, 28 நவம்பர் ஆகிய நாட்களில் எடுக்கலாம். முடிவுகள் மிக பெரும் முன்னேற்றத்திற்கு காரணமாகும். மிதுனரே, உங்கள் உலகம் இப்போது முழுமையடைகிறது. அன்பும் நன்றியும் கொண்டு அதை வரவேற்க தயாராகுங்கள். யூனிவர்ஸ் உங்களுடன் புன்னகைக்கிறது. மனதின் ஆழத்தில் கனவுகள் நிறைந்தும் தன்னம்பிக்கையுடன் முன்னேறும் கடகராசி நேயர்களே, அடுத்த 7 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்களும் உந்துதலும் நிறைந்த அற்புதமான வாரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக உங்கள் உள்ளத்தில் காத்திருந்த ஒரு கனவு, அது அன்பாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட படைப்பாக இருக்கலாம், இப்போது வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. புதிய செய்தி, எதிர்பாராத வாய்ப்பு அல்லது உங்களை மகிழ்விக்கும் ஒரு அழைப்பு உங்களிடம் வரக்கூடும். திருமணமானவர்களுக்கு துணையிடத்தில் புது புரிதல் பிறக்கும். பழைய தவறுகள் மன்னிக்கப்பட்டு உறவு இனிமையடையும். காதல் உறவுகள் தொடங்க போகும் நேரம் இது. ஒருவரின் உண்மையான பரிவு உங்களை நெகிழ வைக்கும். காதலில் உணர்ச்சி, நம்பிக்கை மற்றும் மரியாதை நிறைந்திருக்கும். வேலை மற்றும் தொழில் துறையில் உங்கள் தலைமையாற்றல் திறன் வெளிப்படும். நீங்கள் ஒரு திட்டத்திற்கோ குழுவிற்கோ தலைவராக மாறலாம். உங்கள் முடிவுகள் தைரியமானவையாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். புதிய யோசனைகள், படைப்பாற்றல் மற்றும் உறுதியான மனநிலை உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். மாணவர்களுக்கு இது புதிய உந்துதல் நிறைந்த வாரம். கலை, இலக்கியம் அல்லது படைப்பு திறன்கள் தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இது உங்களுக்கு ஆற்றலையும் உற்சாகத்தையும் வழங்கும். உங்களுக்கான எளிய பரிகாரம்: தினமும் காலை கண்ணாடியின் முன் புன்னகையுடன், இன்று நான் நம்பிக்கையுடன் வெற்றி பெறுவேன் என்று 3 முறை சொல்லுங்கள். இது உள் சக்தியை எழுப்பி நன்மை சேர்க்கும். முக்கிய முடிவுகள் 23, 26, 27 நவம்பர் ஆகிய நாட்களில் எடுக்கலாம். முடிவுகள் எதிர்பார்த்ததை விட மேலான பலன்களை தரும். கடகரே, இந்த வாரம் உங்களுக்கான செய்தி ஒன்று: உங்கள் இதயம் கனவு காணட்டும், உங்கள் மனம் அதை நனவாக்கட்டும். தன்னம்பிக்கையுடன் பிறரை வழிநடத்தும் சிம்ம ராசி நேயர்களே, அடுத்த 7 நாட்கள் உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் சக்தி நிறைந்த காலமாக இருக்கிறது. சில நாட்களாக உங்கள் மனதில் இருந்த குழப்பம், பயம் அல்லது தடுக்கப்பட்ட உணர்வுகள் உங்களை சிறிது சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த இருள் விலகி சூரியன் போல ஒளி பரவ போகிறது. உங்கள் மன உறுதியே உங்களை விடுவிக்கும் திறவுகோள். நீங்கள் உங்கள் எல்லைகளை தாண்டி முன்னேற போகிறீர்கள். திருமணமானவர்கள் தங்கள் உறவுகளில் தெளிவும் மகிழ்ச்சியும் பெறுவார்கள். முன்பிருந்த மனச்சோர்வுகள் மாறி உறவில் வெளிச்சமும் புரிதலும் நிறைந்திருக்கும். காதல் உறவில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து வெளிப்படையான உரையாடல் மற்றும் நம்பிக்கை ஏற்படும். சிம்மரின் மனம் புன்னகைக்கும் நேரம் இது. வேலை மற்றும் தொழிலில் ஒரு புதிய வாய்ப்பு, பதவி உயர்வு அல்லது ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. முதலில் சற்று அழுத்தமாக இருந்தாலும் முடிவில் பிரகாசமான வெற்றி உங்களை சேரும். உங்களது குரலும் தைரியமான முடிவுகளும் பிறருக்கு வழிகாட்டியாக மாறும். மாணவர்களுக்கு இது தன்னம்பிக்கையை மீண்டு எழும் காலம். நீங்கள் உங்கள் திறனை உணர்ந்து அதனை செயல்படுத்துவீர்கள். முடிவுகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வரும். அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் எல்லோ. இது உங்களுக்கு மகிழ்ச்சியும் தெளிவும் அளிக்கும்.
எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரம். ஒவ்வொரு காலையிலும் உதய சூரியனை நோக்கி இன்றைய நாள் எனக்கு வெளிச்சமும் வெற்றியும் தரட்டும் என்று மனதில் சொல்லுங்கள். இது உங்கள் ஆற்றலை மீண்டும் எழுப்பி தடைப்பட்ட நிலைகளை அகற்றும். முக்கிய முடிவுகள் 21, 24, 28 நவம்பர் ஆகிய நாட்களில் எடுக்கலாம். முடிவுகள் மிகவும் சக்தி வாய்ந்த பலன்களை தரும். சிம்மரே, இருள் தாண்டி ஒளிக்குள் நுழையும் நேரம் இது. உங்கள் ஒளி தானாகவே உலகை பிரகாசப்படுத்தும். அமைதியாக சிந்தித்து நியாயமாக நடக்கும் கன்னிராசி நேயர்களே, அடுத்த 7 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சமநிலை, அமைதி மற்றும் நிறைவு சேர்க்கும் காலமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த மன அமைதி, குடும்ப ஒற்றுமை மற்றும் உழைப்பின் பலன் இப்போது நனவாக போகிறது. நீதி உங்கள் பக்கமாக நிற்கும் வாரம் இது. நீங்கள் செய்த நல்ல செயல்களுக்கான பலனை யூனிவர்ஸ் திரும்ப கொடுக்கிறது. திருமண வாழ்க்கையில் இனிமை பெருகும். ஒருவருக்கொருவர் நம்பிக்கையும் புரிதலும் வலுப்படும். ஒரு நீண்ட நாள் மன பிணக்கம் இருந்தால் அது சமரசமாக முடியும். திருமணமாகாத கன்னிராசிக்காரர்கள் உறவுக்கான நியாயமான முடிவை எடுப்பார்கள். அதுவே அவர்களை உண்மையான மகிழ்ச்சிக்கு தள்ளும். வேலை மற்றும் தொழில்துறையில் உங்கள் நியாயமான அணுகுமுறை, பொறுப்புணர்வு மற்றும் நேர்மையான செயல் உங்களுக்கு நல்ல பெயரும் உயர்வும் தரும். நீதிமுறை, ஒப்பந்தம் அல்லது ஆவணங்கள் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் நேர்மையை கவனிப்பார்கள். காதல் உறவில் உண்மையும் திறந்த உரையாடலும் உறவை வலுப்படுத்தும். மனதில் அமைதி பிறக்கும். மாணவர்கள் தங்கள் முயற்சிக்கு தகுந்த பலனை பெறுவார்கள். தேர்வுகள், நேர்முகங்கள் போன்றவற்றில் நீதி உங்கள் பக்கம் நிற்கும். அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஒயிட். இது உங்களுக்கு தெளிவும் சுத்தத்தையும் தரும். எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரம், தினமும் காலை ஒரு மெழுகுவர்த்தி அல்லது விளக்கேற்றி என் வாழ்க்கை நியாயத்திலும் வெளிச்சத்திலும் நிரம்பட்டும் என்று மனதில் சொல்லுங்கள். இது உள் அமைதியையும் நன்மையையும் வளர்க்கும். முக்கிய முடிவுகள் 22, 25, 27 நவம்பர் ஆகிய நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட நாள் நன்மையை தரும். கன்னிராசி நேயர்களே, யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லும் செய்தி, நீங்கள் நியாயமாக நடந்தீர்கள். இனி மகிழ்ச்சியுடன் வாழ நீங்கள் தகுதியானவர். சமநிலை, அழகு மற்றும் அறிவுடன் வாழும் துலாம் ராசி நேயர்களே, அடுத்த 7 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை தரும் பருவமாக இருக்கிறது. சில காலமாக மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது புது பாதையில் மாறும். ஆரம்பத்தில் இந்த மாற்றம் சிறிது சிரமம் அல்லது போட்டியாக தோன்றலாம். ஆனால் இதுவே உங்களை வலிமையாக்கும் பரிசாக மாறும். நீங்கள் விட்டுவிட தயங்கிய பழைய வழிகள் அல்லது பழைய சிந்தனைகள் இப்போது தானாகவே முடிவடையும். அதற்கு பதிலாக புதிய வளர்ச்சி உருவாகும். திருமணமானவர்களுக்கு இந்த வாரம் சிறந்த உரையாடலும் பொறுமையும் அவசியம். சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை உறவை வலுப்படுத்தும் வாய்ப்பாக மாறும். திருமணமாகாதவர்கள் பழைய உறவிலிருந்து விலகி புதிய பாதையை தேர்வு செய்யும் மனநிலை பெறுவார்கள். இது உங்கள் மன அமைதிக்காக சரியான முடிவாகும். வேலை மற்றும் தொழில்துறையில் நீங்கள் சீராக ஆனால் உறுதியான முயற்சியுடன் முன்னேறுவீர்கள். புதிய திட்டங்கள், வேலை மாற்றம் அல்லது பொறுப்பு மாற்றம் வரலாம். சிலர் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு போட்டியாக நடக்கலாம். ஆனால் நீங்கள் அமைதியாகவும் கவனமாகவும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களது. இது மாற்றத்தின் மூலம் நிலை பெறும் வளர்ச்சி என்ற வாரம். மாணவர்களுக்கு இது சற்று அழுத்தமான காலமாக இருந்தாலும் கடைசியில் உழைப்பின் பலன் கிடைக்கும். உங்கள் கவனம் மற்றும் கட்டுப்பாடு உங்களை வெற்றி பெற செய்யும். அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் டார்க் ப்ளூ. இது உங்களுக்கு உறுதியையும் தைரியத்தையும் அளிக்கும். எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரம், தினமும் காலை ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து என் வாழ்க்கையில் தேவையற்றதை விட்டு விடுகிறேன், புதிய ஆற்றலை வரவேற்கிறேன் என்று மனதில் சொல்லுங்கள். உங்கள் உள்மன மாற்றத்திற்கும் அமைதிக்கும் இது வழிவகுக்கும். 23, 25, 28 நவம்பர் ஆகிய நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட நாள் வெற்றியை தரும். துலாமே, இந்த வாரம் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லுவது ஒன்றே, முடிவுகள் தான் புதிய தொடக்கங்களின் கதவுகள். ஆழமாக சிந்தித்து உறுதியுடன் செயல்படும் விருச்சக ராசி நேயர்களே, அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கான தெளிவும் திசையும் ஒருங்கே வரும் காலம். நீண்ட நாள் மனதில் இருந்த குழப்பங்கள், மந்த நிலை அல்லது எதிர்பார்த்த பதில்களில் தாமதம் இப்போது முடிவடைகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம், அதுவும் தெளிவான சிந்தனை, புத்திசாலித்தனமான முடிவுகள் மற்றும் வலிமையான மனநிலையுடன் ஆரம்பிக்க போகிறது. இப்போது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாக அமையும். திருமண வாழ்க்கையில் நேர்மை, தெளிவு மற்றும் மனப்பூர்வமான உரையாடல் முக்கியம்.
உங்களது உண்மையான உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்தால் உறவு வலுப்படும். திருமணமாகாதவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை குறித்த தெளிவான முடிவை எடுக்கப் போகிறார்கள். பழைய குழப்பங்கள் நீங்கும். வேலை மற்றும் தொழிலில் உங்களது உழைப்பிற்கான பலன் தாமதமாக இருந்தாலும் அது நிச்சயமாக வரும். இந்த வாரம் நீங்கள் விதைத்த விதைகள் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பொறுமை காட்டுங்கள். புதிய யோசனை, திட்டம் அல்லது ஒப்பந்தம் கிடைக்கலாம். சிலருக்கு ப்ரமோஷன் அல்லது புதிய பொறுப்பும் கிடைக்கும் என்ற வாய்ப்பும் இருக்கிறது. மாணவர்களுக்கு இது கவனமும் தீர்மானமும் தேவைப்படும் வாரம். சிந்தித்து செயல்படுவீர்கள் என்றால் வெற்றி உங்களதே. அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஸ்டீல் ப்ளூ. இது உங்களுக்கு சமநிலையும் ஆழ்ந்த கவனத்தையும் தரும். எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரம்: ஒவ்வொரு காலையிலும் ஒரு கிண்ணம் தண்ணீரில் ஒரு சிறு துளி எலுமிச்சை பிழிந்து என் மனதில் தெளிவும் புத்திசாலித்தனமும் பெருகட்டும் என்று நினைத்து அதை வெளியே ஊற்றுங்கள். இது மனக்குழப்பத்தையும் சோர்வையும் நீக்கும். 22, 24, 27 நவம்பர் ஆகிய நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகள் மிகுந்த பலனை தரும். விருச்சிகரே, இந்த வாரம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லும் செய்தி: புத்திசாலித்தனமும் பொறுமையும் சேர்ந்தால் வெற்றி தவிர வேறு முடிவு இல்லை. ஆத்ம நம்பிக்கையுடன் கனவுகளை நோக்கி பாயும் தனுசு ராசி நேயர்களே, அடுத்த 7 நாட்கள் உங்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை, ஆசீர்வாதம் மற்றும் நல்ல கர்மாவின் பலன் சேரும் ஒளிமிகு காலமாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் செய்த நற்கருமங்களின் பலன் இப்போது உங்களிடம் திரும்பி வரப்போகிறது. உதவி செய்தவர்களின் ஆசீர்வாதமும் நீங்கள் விதைத்த நன்மையின் விதைகளும் இப்போது மலரப் போகின்றன. ஒரு நம்பிக்கை இழந்த நிலை இருந்தால் அந்த இருள் விலகி நட்சத்திரம் போல புதிய ஒளி பரவ போகிறது. திருமணமானவர்களுக்கு இது சமநிலையும் பரஸ்பர அன்பும் நிறைந்த வாரம். தங்கள் துணையிடம் உள்ள மன பிணக்கம் சரியாகும். அன்பும் புரிதலும் மீண்டும் மலரும். திருமணமாகாதவர்கள் உண்மையான உறவுக்கான நம்பிக்கையை மீண்டும் பெறுவார்கள். புதிய உறவுகள் துவங்கும் வாய்ப்பும் உள்ளது. வேலை மற்றும் தொழில் துறையில் உங்களுக்கு உயர்வு, பரிசு அல்லது அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் செய்த உழைப்பிற்கான நியாயமான பலன் கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை அல்லது திட்ட வாய்ப்பு வரலாம். கிவ் அண்ட் டேக் என்ற கொள்கை உங்களை மேலும் உயர்த்தும். மாணவர்களுக்கு இது ஊக்கமும் நம்பிக்கையும் தரும் வாரம். ஆசிரியர்கள் அல்லது பெரியவர்கள் வழங்கும் ஆலோசனை மிக பயனுள்ளதாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல பச்சை. இது உங்களுக்கு அமைதியையும் ஆற்றலையும் தரும். எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரம்: தினமும் ஒரு சிறு நன்மை செய்யுங்கள். ஒரு பசி கொண்டவருக்கு உணவு, ஒரு உயிருக்கு தண்ணீர் அல்லது ஒரு வார்த்தை ஊக்கம். அது உங்களுக்கு 10 மடங்கு நன்மைகளாக திரும்பும். 21, 25, 27 நவம்பர் ஆகிய நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகள் பிரகாசமான வெற்றியை தரும். தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லும் செய்தி: நீங்கள் நம்பிக்கையை தக்க வைத்தீர்கள். இப்போது அந்த நம்பிக்கை நனவாகும் நேரம் இது. உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த மகர ராசி நேயர்களே, அடுத்த 7 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களையும் புதிய விழிப்புணர்வையும் கொண்டு வரும் சக்தி வாய்ந்த காலம் இது. ஆரம்பத்தில் சில சம்பவங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். பழைய திட்டங்கள் திடீரென மாறலாம் அல்லது சில நபர்களின் உண்மையான முகம் வெளிப்படலாம். ஆனால் பயப்பட வேண்டாம். இந்த அதிர்ச்சிகள் அனைத்தும் உங்களை வலிமையாக்கவும் உங்கள் உண்மையான பாதையை காட்டவும் தான் வந்திருக்கின்றன. புதிய தொடக்கமும் அதே நேரத்தில் உணர்ச்சி வளர்ச்சியும் இப்போது உருவாகும். திருமணமானவர்களுக்கு இந்த வாரம் மனநிலையை சீராக வைத்துக் கொள்வது அவசியம். சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் உண்மையான உரையாடலால் அனைத்தையும் சரி செய்ய முடியும். திருமணமாகாதவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு புதிய அன்பு சிந்தனை தோன்றலாம். இதயத்தில் ஒரு இனிமையான புது உணர்வு பிறக்கும். வேலை மற்றும் தொழிலில் சில திடீர் மாற்றங்கள், மேலதிக அழுத்தங்கள் வரலாம். ஆனாலும் நீங்கள் உங்கள் தைரியத்தால் அவற்றை சமாளிப்பீர்கள். மற்றவர்கள் சந்தேகித்தாலும் நீங்கள் நம்பிக்கையுடன் நின்றால் வெற்றி நிச்சயம் உங்களது. இது சோதனைகள் மூலம் வலிமை பெறும் வாரம். மாணவர்களுக்கு இது மன உறுதியை சோதிக்கும் காலம். ஆனால் புதிய புரிதல் மற்றும் படைப்பாற்றல் வெளிப்படும். அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இது உங்களுக்கு தைரியமும் மன உறுதியையும் தரும். உங்களுக்கான பரிகாரம்: தினமும் காலை ஒரு மெழுகுவர்த்தி அல்லது விளக்கு ஏற்றி எந்த அதிர்ச்சியும் எனக்கு வலிமையாகும் என்று மனதில் சொல்லுங்கள். இது உள் சக்தியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். 22, 25, 28 நவம்பர் ஆகிய நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகள் உங்களை ஒரு புதிய பாதைக்கு வழிநடத்தும்.
மகரரே, யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லும் செய்தி சில நேரங்களில் உடைந்து போவதுதான் உண்மையான எழுச்சிக்கான தொடக்கம். ஆழமான எண்ணங்களும் பெரிய கனவுகளும் கொண்ட கும்பராசி நேயர்களே, அடுத்த 7 நாட்கள் உங்கள் மனதை ஆழமாக தொடும் உணர்ச்சி மாற்றங்களின் வாரமாக இருக்கும். சிலர் உங்களை புண்படுத்தி இருந்தாலும் அல்லது ஒரு உறவு, நட்பு, நம்பிக்கை ஆகியவற்றில் மன வருத்தம் இருந்தாலும் இப்போது அந்த காயம் மெதுவாக ஆறி புதிய நம்பிக்கை மலரப் போகிறது. வாழ்க்கை உங்களுக்கு மீண்டும் அன்பு என்ற பரிசை தர தயாராக உள்ளது. இதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். புதிய மகிழ்ச்சி உங்கள் பக்கம் வருகிறது. திருமணமானவர்களுக்கு சிறிய மனசோர்வு இருந்தாலும் அன்பும் பரிவும் மூலம் உறவில் மீண்டும் இனிமை திரும்பும். ஒருவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயலுங்கள். அதுவே உறவை வலுப்படுத்தும். திருமணமாகாத கும்பராசிக்காரர்கள் புதிய காதல் செய்தி அல்லது உணர்ச்சி நிறைந்த உரையாடலை பெறலாம். இதயம் மீண்டும் புன்னகைக்கும் நேரம் இது. வேலை மற்றும் தொழிலில் மன அழுத்தம் குறையும். ஒரு புதிய நபர் அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் புதிய ஊக்கத்தை தரும். படைப்பாற்றல் அதிகரிக்கும். குறிப்பாக கலை, எழுத்து, வடிவமைப்பு போன்ற துறைகளில் நீங்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இது மன உறுதியை மீட்டெடுக்கும் வாரம். கடந்த தோல்வி பாடமாக மாறி புதிய முயற்சி வெற்றி தரும். அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கிரே. இது மன அமைதியையும் தெளிவையும் தரும். உங்களுக்கான எளிய பரிகாரம்: ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வைத்து அதில் ஒரு பூவை விடுங்கள். என் இதயம் குணமடைந்து புதிய நம்பிக்கை மலரட்டும் என்று மனதில் சொல்லுங்கள். இது மன ஆற்றலை மீட்டெடுக்கும். 23, 26, 27 நவம்பர் ஆகிய நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகள் மன நிம்மதி மற்றும் புதிய திசை பிறக்கும். கும்பரே, யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லும் செய்தி உடைந்த இதயம் கூட ஒரு புதிய இசையை உருவாக்கும். நீங்கள் மீண்டும் பிரகாசிக்க போகிறீர்கள். மென்மையான மனமும் ஆன்மீக ஒளியும் கொண்ட மீனராசி நேயர்களே, அடுத்த 7 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, தெளிவு மற்றும் நம்பிக்கையை பரப்பும் பிரகாசமான வாரமாக இருக்கிறது. நீண்ட காலமாக நீங்கள் உழைத்ததற்கான பலன் மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. இது சூரியன் போல ஒளி மிளிரும் காலம். உங்களது முயற்சிகள் இனி பலனாக மாறும். தாமதம் இருந்தாலும் ஒவ்வொரு வியர்வை துளியும் வெற்றியின் மலராய் மலர்கிறது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் புரிதலும் பெருகும். நீண்ட நாட்கள் குழப்பங்கள் தீர்ந்து ஒருவருக்கொருவர் மீதான அன்பு ஆழமாகும். குடும்பத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, மகிழ்ச்சியான செய்தி அல்லது குழந்தை தொடர்பான சந்தோஷம் வரலாம். திருமணமாகாத மீனருக்கு ஒரு உறவு நம்பிக்கையுடன் வளர துவங்கும். வேலை மற்றும் தொழிலில் உழைப்பிற்கு நியாயமான பலன் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் அல்லது வாடிக்கையாளர்களிடம் பாராட்டை பெறுவீர்கள். சிலருக்கு ஊதிய உயர்வு அல்லது சிறிய பரிசாக இருந்தாலும் அது பெரும் ஊக்கத்தை தரும். உங்கள் பொறுமையும் நம்பிக்கையும் வெற்றியை உருவாக்கும். மாணவர்களுக்கு இது மிகச்சிறந்த காலம். படிப்பில் தெளிவும் ஆர்வமும் அதிகரிக்கும். தேர்வுகள் அல்லது போட்டிகளில் நல்ல முடிவுகள் காணப்படும். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் எல்லோ. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்கும். எல்லோரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரம்: தினமும் காலை சூரியனை நோக்கி 2 நிமிடம் நன்றி சொல்லுங்கள். என் வாழ்வில் ஒளியும் நம்பிக்கையும் பெருகட்டும் என்று மனதில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஆற்றலையும் அமைதியையும் தரும். 21, 25, 28 நவம்பர் ஆகிய நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட நாள் நன்மையை தரும். மீனரே, யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லும் செய்தி: நீங்கள் விதைத்த நன்மைகள் இப்போது மலர்கின்றன. உங்கள் ஒளி உலகத்தை பிரகாசமாக்கட்டும். இந்த வார ராசி பலனில் உங்கள் மனதிற்கு ஒளி தந்த ஒரு சொல்லாவது உங்களை தொட்டிருந்தால் அதுவே இந்த வீடியோவின் வெற்றி. நீங்கள் இன்று கேட்கும் இந்த வார்த்தைகள் வெறும் முன்னறிவிப்பு அல்ல, அவை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆற்றல் விதை. அதை நம்பிக்கையுடன் விதையுங்கள். நிச்சயம் அது நன்மை என மலர்ந்தே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் செய்து யூனிவர்ஸின் நன்மையை எல்லோருக்கும் பரப்புங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இந்த சேனலை இன்னும் பிரகாசமாக்கும். நீங்கள் எல்லோரும் என் இதயத்தின் பாசமான குடும்பம். அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான ராசி ஆற்றலுடன் சந்திப்போம். நம்பிக்கையுடன் இருங்கள், நன்மையுடன் வாழுங்கள், ஒளியாய் பிரகாசியுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன். நன்றி, வணக்கம்.